இப்போ பூஜை எப்படி பண்றது? கன்னிசாமிமார்கள் கண்டிப்பா பூஜை பண்ணி ஆகணும், சாப்பாடு போட்டாகணும், 10,000 பேருக்கு போடணும், 1000 பேருக்கு போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவான்? வசதி இருக்கிறவன் பண்ணுவான். ஒரு சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி இல்லைன்னா எங்கேயோ ஒரு மெக்கானிக்காக இருக்காரு, இல்லைன்னா எங்கேயோ ஒரு டிரைவராக இருக்காரு, அவங்க எப்படி 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியும்? அவங்க எப்படி 100 பேருக்கு சாப்பாடு போட முடியும்? அதனால இது பல பேர் அவங்க வசதிக்காக சொன்னதே தவிர எந்த விரத முறையிலையும் கன்னிசாமிகள் கண்டிப்பா அன்னதானம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். அன்னதானம் பண்றது ரொம்ப விசேஷம் தான். குறிப்பாக ஐயப்பருக்கு அன்னதான பிரபு என்ற பெயரே உண்டு. கப்பல் பண்ணி சாப்பாடு போட்டு கடன் வாங்கி அன்னதானம் பண்ணுவதை ஐயப்பன் ஏற்பதில்லை என்பது ஒரு விஷயம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன முடியுமோ நீ அன்னதானம் பண்றது தப்பே கிடையாது. யாருக்கு வேணா வாங்கி கொடுக்கலாம். ஒரு 4 பேருக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும் சாமி, நீ 4 சாமிகளுக்கு வாங்கி கொடு. அதுவும் அந்த 4 பேர் கஷ்டப்பட சாமிகளை வாங்கி கொடு, சந்தோஷமா வாங்கி கொடு, சந்தோஷமா அவங்களும் சாப்பிடுவாங்க.